எலெக்ஷன் முடிஞ்சதோடி அரசியல் சதுரங்கத்தை மூடிட்டு நான் பாட்டுக்கு வேற வேலை பார்த்துருவேன் தானே நினச்சிங்க. ஆனால் அதன் பிறகு தான் வேலையை இருக்குன்னு நான் சொன்னேனே. மக்கள் இந்த எலெக்ஷனை சும்மா சாதாரணமாக பார்த்துருப்பாங்க. 2026 எலெக்ஷனை அவங்களுடைய எதிர்காலமாக பார்ப்பாங்க. அப்போ மக்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களுடைய ஞாபகத்திறன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நம்ம பார்க்கக்கூடிய 24 மணி நேரமும் பார்க்கக்கூடிய நியூஸ், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சினிமா, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய சீரியல், பின்னாடி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு பிரச்சனை, இது எல்லாம் சேர்ந்து நம்முடைய எதிர்காலத்தை யோசிக்க விடாமல் செஞ்சிடும். ஒரு அரசியல்வாதியினுடைய வெற்றி என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனைக்குள்ளேயே நம்ம உலாண்டு கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. நாம் எப்படி அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த யோசனை வரணும். நமக்கு இது சரியில்லை, இந்த ரோடு சரியில்லை, இந்த யோசனை நமக்கு வரணும். நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கே வெறும் போராட்டமாக இருக்கும்போது நாம் எப்படி அடுத்த கட்ட வாழ்க்கை போராட்டம் இல்லாட்டி நம்முடைய தலைமுறையை பற்றி யோசிப்போம்? ஸோ அரசாங்கம் இல்லாட்டி நம்மளை வழி நடத்தக்கூடியவர்கள், நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நமக்கு நிறைய பிரச்சனையை தந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் நாமும் காணாமல் போயிட்டோம்னா சாதாரண மனிதனாக மாறிடுவோம். நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. நாம் டிபி ட்ரூப்ஸ். நமக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1% சேஞ்ச், 1% சேலஞ்ச் அப்படிங்கிறத தமிழ் பட்சத்தில் பேசியிருப்போம். சொசைட்டியில் 1% சேஞ்ச் நம்மளால் நடந்தால் மட்டும் போதும். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. 140 கோடி மனிதர்களில் 1% சேஞ்சை இந்த டிபி ட்ரூப்ஸால் ஏற்படுத்த முடியாதா? இந்த பதிவுலாம் ஏற்படுத்தும். இந்த பதிவுலாம் யோசிக்க வைக்கும். இது தமிழ் பட்சம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். என்னடா ஞாபக சக்தியெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன பழைய வீடியோலாம் எடுத்து கிளற போறியா விக்கி அப்படின்னு கேட்டால் ஒரு அவியலே வச்சு உங்களுக்கு தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி விசாரணைக்கு ஒத்துழைக்காத செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுடன் இன்றைக்கி நிறைய காணொலிகளை பார்க்க முடிந்தது. 3 மாதத்துக்குள் இந்த விசாரணை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நீதிமன்றம் சொன்னாங்க. ஆனாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டுக்காராம். ஒத்துழைக்காத செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு இந்த மாதிரியான இடி ஆஃபீஸர்ஸ் என்ன செய்ய போகிறாங்களோ, பாவம் அவங்களுடைய நிலைமையை நினச்சா மறுபடியும் அவருக்கு 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பயம்லாம் இருக்கான். யாருக்கு இருக்கான்? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்களை நம்பி இருக்கக்கூடிய பல அரசியல் பிரமுகர்களுக்கும் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் செந்தில் பாலாஜி அவர்கள் எதுவுமே பார்க்க மாட்டேக்காரு, குனிந்த தலையுடன் இருக்கிறார் அப்படிங்கிற பலவிதமான ட்ரோல் மெட்டீரியலெல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் அந்த நாங்கள் காட்டியும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் இன்றைக்கி அவரை பற்றி நிறைய பேர் மீம்ஸ் போட்டிருந்தாங்க. இதே தான் திருமாவளவன் அவர்களை இந்த மாதிரி மீம்ஸ் போடுறது, இது திருமாவளவன் அவர்கள் இல்லை ஓலாவளவன் அப்படின்னு சொல்லி ஓலான்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கிறது. அடுத்ததாக இவர் மாமாவளவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய திரிவுகள் அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் இருக்குது அப்படிங்கிறது தான். சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி அரசியல் கோட்பாடுகளை மாற்றக்கூடிய முதல் மற்றும் முக்கியமான தலைவர்களில் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்படி சொன்னால் நிறைய பேர் இப்போ கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி வேறு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ப்ரூஃபுடன் தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். முதல் ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம ரீவைண்ட் பண்ண போகிறோம். அப்படி ரீவைண்ட் பண்ணும்போது மக்களே சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுடைய அரசியல்வாதிகள், நமக்காக நம்ம மக்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வரப்போகுது. காவேரி பிரச்சனை இது இன்று நேற்று தொடங்கின பிரச்சனை கிடையாது, காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏதோ நீட்டை ஒத்த கையெழுத்தில் தீர்த்துருவேன்னு சொன்னாங்கல்ல, காவேரி பிரச்சனையை ஒத்த கையெழுத்தில் தீர்க்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இதுவே முடியலைன்னா நீட்டை என்னைக்கு இனிமேல் நீட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, காவேரி பிரச்சனையில் சித்தாராமையா அவர்கள் சொல்கிறாங்க. கர்நாடகாவில் சித்தாராமையா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளோ யாருமே காவேரியை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. தேவையில்லாமல் இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் ஏன் இதை கேட்டுட்ருக்கீங்க, இது உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பேட்டி உங்கள் முன்பாக. ಅವೆಲ್ಲ ಸುಳ್ಳು. ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರು ಕೊಡಲ್ಲ ತಮಿಳುನಾಡಿಗೆ, ನಮಗೆ ಕುಡಿಯೋ ನೀರಿಗೆ ನಾವು ಇಟ್ಕೊಳ್ಳೋದೇನೆ, ಯಾರಿಗೂ ನೀರು ಕೊಡಲ್ಲ, ಮತ್ತೆ ಕೊಡಬೇಕು ಅವ್ರು ಕೇಳೂ ಇಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಯಾಕೆ ಕೊಡ್ತೀವಿ ಇಲ್ಲ. சரி, அப்போ சித்தாராமையா அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் ரொம்ப ரொம்ப சூடானவர், கலைஞருடைய மகன் அப்படிலாம் சொல்லுவார் பார்த்தீங்களா. கண்டிப்பாக அவர் உண்மையை தானே பேசியிருப்பார், உண்மையை தான் பேசினார். அது என்ன பாஸ்டன்ஸுக்கு போடுற விக்கி, அப்போ இப்போ உண்மையை பேசலையா அப்படின்னு கேட்டால், இப்போ அவர் அரசியல் செய்கிறார். முன்னாடி அவர் எதிரணியாக இருந்து அரசியல் செய்தார். எதிரணியாக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி திமுக மாதிரி ஒரு நல்ல அரசியல் கட்சி எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சாங்க. அப்போ அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி காவேரி பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாமல் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு மானங்கெட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியில் இருக்கலாமா? அவர்லாம் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போக வேண்டாமா? எங்க
என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் பாருங்க. அந்த வீடியோவும் உங்களுடைய பார்வைக்காக. காவேரி பிரச்சனையில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டித்து மறுப்பதற்கு மக்கற்ற வகையற்ற நிலையில மானங்கெட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியில் இருப்பது நியாயம்தானா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? காவேரியை பத்தி பேசாத முதலமைச்சர் ஒரு மானங்கெட்ட முதலமைச்சர். இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. இப்போதைய முதலமைச்சராக இருந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து இப்போ நீங்க தான் ஏன் முதலமைச்சராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. சரி, கேட்க முடியாட்டியும் பரவாயில்ல, மக்கள் இதை மனசுல வச்சுக்கிட்டா போதும். நம்ம எப்படி ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த பக்கம் ஒரு உருட்டு, இந்த பக்கம் ஒரு உருட்டு, இதெல்லாம் விட ஸ்பெஷல் உருட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி யார்? நம்ம திருமாவளவன் அவர்கள். காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் என்ன செஞ்சாங்க? இப்போதைக்கு கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறாங்க. இவங்க தான் ஈழப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவங்க அப்படிங்கிறது யாரும் இன்னும் மறந்துருக்க மாட்டோம். தயவு செஞ்சு மறக்கவும் செஞ்சிடாதீங்க. அதெல்லாம் மறந்துட்டோன்னா நம்மளாம் மனிதர்களே கிடையாது. அப்போ ஈழப்படுகொலைக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் இப்போ கர்நாடகாவில் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆட்சி அமைச்சிருக்காங்க. கர்நாடகாவில் ஆட்சி அமைப்பதற்கு யார் ரொம்ப பெரிய அளவில் வாக்குகள் சேகரிக்க போனாங்கன்னா, இங்கிருந்து விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் கிளம்பி போனாங்க. பிஜேபி ஜெயிக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய கன்னிங்கான எஃபெக்டாக இருந்துச்சே தவிர காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அதை விட 2 மடங்காக வேலை செஞ்சாங்க. அப்போ விசிகாவினுடைய ஒரு கிளை அமைப்பு எங்கே தொடங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கர்நாடகாவில் தொடங்கப்படுது. அதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும்ல. எடிட்டர், அந்த வீடியோ போட்டு விடுங்க. மாதம் வாரம் இந்த மாதிரியான நதிநீர் நமக்கு திறப்பது அப்படிங்கிறது இன்றைக்கும் சட்ட சிக்கலாக இருக்குது. அதை அந்த கர்நாடகா சரியாக செய்ய மாட்டுக்காங்க. இந்த ஆற்று நீர் இல்லாட்டி நதிநீர் பிரச்சனையிலால் 20 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் என்னவா இருக்குது? பாதிப்படைகிறது. அதனால் காவேரி நீர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீர வேண்டும். இதை யார் தடுத்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம உடை தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம திருமாவளவன் அவர்கள். அதே திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். அந்த மாநிலத்துடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவு எடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. நாங்க விசிகாவை 2ஆ பார்க்க வேண்டும். எப்படி? கர்நாடகா விசிகா, தமிழ்நாடு விசிகா. தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் குரல் கொடுப்போம். அது இந்த பக்கம் விசிகா. மறு வச்சுட்டு நேராக கர்நாடகாவில் போய் நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடுவோம். அந்த பக்கமாக இருக்கக்கூடியது கர்நாடகா விசிகா. சார், ரெண்டும் கொள்கை வித்தியாசமாக இருக்கே சார். 2 கட்சியாக இருக்கீங்கன்னா பரவாயில்ல, ஒரே கட்சியாக இருந்து 2 மாநிலங்களில் 2 கொள்கைகளை பேசுகிறீங்களே அப்படின்னு பார்த்தா, ஆனால் அந்த 2 கொள்கையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த பக்கம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த பக்கம் தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க 2 பேருமே ஒன்று தானா? என்னையா இப்படி ஒரு பித்தலாட்டமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இன்னும் சில விஷயங்களை பேசியிருக்கார். ஜென்மம் எடுத்தாலும் எங்களுடைய விசிகா காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வச்சுக்கிடவே செய்யாது, அது என்ன ஆனாலும் சரி நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் திருமாவளவன் அவர்கள். ஒருவேளை அவர் கூட மறந்துருக்கலாம், அதுக்கான வீடியோ ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது. சரி, அப்போ அதே திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக காங்கிரஸுக்காக வக்காலத்து வாங்கி ஓட்டு வாங்கி அங்கே போயிருக்கக்கூடாது, கர்நாடகாவுக்கு போயிருக்கக்கூடாது. அந்த விஷயத்தை சொன்ன அதே திருமாவளவன் அவர்கள் அடுத்ததாக அவருடைய அரசியல் ஸ்டாண்டை எப்படி தெரியுமா எடுக்கிறாரு? இந்தியா செஞ்சது சரிதான். யார்? நம்ம காங்கிரஸ் ஈழப்படுகொலையின் போது முடிவுகள் எடுத்தது ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்காக. சில நேரங்களில் அரசு காரணமாக எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் பல கொலைகள் செய்யத்தான் படும். புரியல எனக்கு, இல்லை சத்தியமா புரியல. டெம்பரரி சொல்யூஷன் அரசாங்கம் எடுக்கக்கூடியது, கொலை அதெல்லாம் திரும்புகிறோம். அதாவது பிஜேபி செஞ்சால் நம்ம அதை என்ன செய்ய முடியாது? திருத்தவே முடியாது. காங்கிரஸ் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் நம்ம திருத்திட முடியும் அப்படின்னு சொல்லி புது எக்ஸ்பிளனேஷன். இது செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தாக்கு ஒரு மீம்ஸ் இருக்குல்ல, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. திருமாவளவன் அவர்கள் சொல்றதும் அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, மாமியார் உடைத்தாள் மண்குடம், மருமகள் உடைத்தாள் பொன்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு.
சரி, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அப்போ இனப்படுகொலை செய்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அது அன்னது காலத்தின் கட்டாயமப்பா அப்படின்னு சொன்னார். ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் கூடயே அலைன்ஸ் வைக்க மாட்டேன்னு சொன்னவர் இப்போ வந்து வேற மாதிரி பேசுகிறாரு. இப்போ படுத்தே விட்டாரையா அப்படின்னு சொல்கிற மாதிரி காங்கிரஸும் திருமாவளவன் அவர்களுடைய விசிகாவும் கர்நாடகத்தில் களமிறங்குகிறது. அந்த நேரம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்ததாக வேறொரு விஷயமா நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கெல்லாம் வந்து தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகா, அப்போ வந்து இவங்க ஆட்சியில் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இவங்க யாரும் கிடையாது, திமுக கோஷ்டி யாரும் கிடையாதுனால அதிமுக கோஷ்டி இருந்துச்சு அந்த. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாம் வரமாட்டோம்னு நினச்சி சொல்லியிருப்பாரோ என்னவோ. அவர் சொன்னது என்னென்னா, கர்நாடகாவிலேருந்து நமக்கு தண்ணீர் வாங்கி தராத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ராஜினாமா செய்ய வேண்டாமா, ராஜினாமா செஞ்சு அப்படியே மத்திய அரசாங்கத்தை கதிகலங்க வைக்க வேண்டாமா. சார் இப்போ நீங்கள் தானே இருக்கீங்க, ராஜினாமா, ஐயோ அது அந்த காலம் இந்த காலம் கிடையாது, என்ன சார் இது, அது ஏன் தண்ணி இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால் இரட்டை வேடம் போடலாம். இதுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. தலைவர் செஞ்சால் சரியாக தான் இருக்கும், ஆமாம் தலைவர் செஞ்சால் சரியாக தான் இருக்கும், ஆனால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது முட்டாத்தனம், மடத்தனம். பெரியார் இதெல்லாம் நமக்கு கற்பிக்கவில்லை. பெரியார் பகுத்தறிவை பயன்படுத்த சொல்லியிருக்கிறார். பெரியார் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்திருக்கிறார், சுயமரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். பெரியார் சமூக நீதி அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதையும் நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ பெரியார் சொல்லி கொடுத்த அட்லீஸ்ட் இந்த பகுத்தறிவில் ஒரு 1% எடுத்து, ஏன் அவன் நமக்கு தண்ணீர் தரமாட்டுக்காயா, அவன் காலை கீழே போய் நீ நிற்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்கணுமா வேண்டாமா? உண்மையான தமிழனுடைய ரத்தம் ஓடியது என்றால் கேட்பார்கள். ஏன்னா 20 மாவட்டம் பாதிப்படையுது, ராஜினாமா செய்யணும்னு சொல்லி குரல் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் அந்த பக்கமாக இருக்கும்போது கர்நாடகா மக்களுக்கும், இந்த பக்கமாக இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கும், அந்த பக்கமாக ஒரு உருட்டு இந்த பக்கமாக ஒரு உருட்டு, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து அந்த பனை மரத்துக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சும்மா இல்லை, அவரை நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் ஒன்று போஸ்ட் பண்ணிடுங்க எடிட்டர், ஏதோ நான் சொல்கிற மாதிரி வந்துடும். திருமாவளவன் அவர்களை பார்த்து அவர் காட்டியும் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான டைலாக், ஓலா அப்படிங்கிற அந்த டைலாக், இது எல்லாமே எழுதப்படுகிறது. திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு கருப்பு தினமாக இருக்க போகிறது. நிச்சயமாக தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான துரோகத்தில் இந்த ஒரு துரோகமும் இருக்கும். காங்கிரஸ் செய்த துரோகம் மாதிரியே விசிகாவினுடைய முக்கியமான துரோகமாக இது பார்க்கப்படலாம் அப்படிங்கிறது அரசியல் பேசக்கூடிய பலரும் பேசி வருகிறார்கள். பார்க்கலாம் இதுக்கு பிறகும் இவர் என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்க போகிறாங்க, நம்மளை எதிர்த்து யாரெல்லாம் காணொலிகள் போட போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரியான அரசியல் இங்கே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்து வச்சுருக்கேன், அது தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருடைய ஆதரவாளரானு இருந்துக்கோங்க, விசிகாவினுடைய ஆதரவாளராக கூட இருந்துக்கோங்க. இவர் செஞ்சது சரியா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் இங்கே பதிவாக உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.